எல்லாமே போயிடுச்சு சார். எதுவுமே இல்லை சார். காசு பணம் 2ஆம் தேதி சீட்டுக்கு கிடைச்சின காசு கூட போயிடுச்சு சார். ஒண்ணுமே இல்லை. அனாதே சார். பாட்டு போட்டா மட்டும்தான் சார் பிடிச்சாங்க. எதுவுமே கேட்கல சார். புள்ள துணி மணி எல்லாமே போயிடுச்சு. எனக்கு புள்ள குழுவுதுன்னு பக்கத்துல கட்டி போட்டாங்க. வெறும் சட்டை குழு இல்லாத என் கை கோயிந்து சார். அது அனாதையா தவிக்குது சார். ஒருத்தர் உதவி பண்ணதுக்கு நம்மளுக்கு யாருமே ஆள் இல்லையே. இந்த கடவுளுக்கு நம்மளுக்கு கண்ணு இல்லையே. மாறாத்தா நீதான் சாமி, எங்க அம்மா தான் வந்து காப்பாத்துறியான்னு. நீங்க தான் வந்து உங்களை அழைச்சிட்டு போனீங்களா? நீங்க வர்றப்ப வந்து உள்ள வந்து சாப்பிட்டு படத்தை உடனே தண்ணி வச்சு எங்க அண்ணன் சொன்னான். திடீர்னு வெளியே பார்த்துட்டு அங்க தண்ணி வந்துச்சு. தண்ணி வருது அவரமே புள்ளி தூக்கி முதல்ல வெளியே போயிடலாம் சொல்லிட்டு வெளியே வந்து பாக்கத்துக்குள்ளே பார்த்தா தண்ணி வந்துச்சு சார். உடனே வீட்டு வாசல் வந்துச்சு. இதுவே அந்த பொருள் தலைவரமே நம்ம போயிடலாம் எல்லாம் புள்ளியோ நம்ம ஒன்னா போயிடும் சொல்லிட்டு பாப்பா மட்டும் தூக்கி போய் வண்டி எடுத்து நாங்க விட்டுட்டு பாப்பா தூக்கி ஆட்டோல உரைச்சிட்டு வந்துட்டேன். ஆட்டோல உரைச்சு திரும்ப வந்து இவ்வளவு கூட்டமான வாத்துக்குள்ளே தண்ணி ஃபுல்லா ஊடு ஃபுல்லா ஆரம்பிச்சு. திரும்ப இழுத்துட்டு போகும்போது காலை உள்ள விட்டுட்டா. அந்த பழுப்பழத்துல கால் உள்ள போயிடுச்சு. கத்துறா, ஐயோ நான் உள்ள மாட்டிட்ட மாட்டேன்னு கத்துறா. அப்புறம் திரும்ப வந்து இன்னொரு பக்கத்துல மச்சான் இருந்தான். அவன் வந்து அப்புறம் பிடிச்சி கை பிடிச்சி தூக்கி 2 பேரும் தூக்கி அப்புறம் இட்டு போவாங்க. அவர் ஃபயர் ஆபீசர் போன் பண்ணி பார்த்து அவங்க வந்து அப்புறம் வெளியிட்டு போனாங்க. இப்ப எல்லாமே போயிருச்சா? வீட்டுல இந்த பொருளுமே வீட்டுல எதுவும் இல்லை சார். எல்லாம் ஜாமான் போயிடுச்சு சார். எடுக்கவே முடியல, வெளியில வர முடியல. தண்ணி வடிஞ்சுதான் பார்த்தோம். சிரிச்சு எல்லாம் ஃபுல்லா பூரா போயிடுச்சு. இப்ப நேற்று அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்கல்ல, இங்க எதுவும் வந்து பாத்தாங்களா? இங்க எதுவும் பாக்கலீங்க சார். போட்டோ மட்டும் போஸ்ட் இங்க தானே இருக்கு. இப்ப இந்த வழியா தான் இப்ப பாலம் இங்கதான் இருக்குன்னா, இப்ப நேற்று இந்த பாலத்தை பார்வையிட வந்தாங்க சொல்றாங்க. பாலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் கூட இல்ல உங்க வீடு. வந்து இங்க பாக்கல யாருமே? இங்க எதுவும் பாக்கலீங்க சார். பாத்துட்டு செய்யறேன்னு சொல்லிட்டு போனாங்களாம். ஆனா நமக்கு தெரியல. நான் இப்பதான் வந்து இருந்தேன். என் வீட்டுல வர வீட்டுக்கு நம்ம தான் இருந்தாங்க. நான் அப்ப வந்து லேட்டா தான் வந்தேன். அவங்க வந்தது தெரியாது. நான் வரும்போது அவங்க ஆனா ஆள் இல்லைங்க. நான் வரும்போது அவங்க அப்பதான் போனாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க தான் இருந்தாங்க வீட்டுல. எம்எல்ஏ வந்தாங்களே, ஏமா இந்த வீடு இப்படியாந்து ஊடாச்சே, நீங்க எப்படி இருந்தீங்க, இது ஊடா மாட்டு கொட்டாயான்னு கூட எங்களுக்கு கேட்கல சார். ஒருத்த கூட எங்க ஊரே கேள்வி சார். நான் இங்கதான் சார் இருந்தேன். குடும்பத்தோட இங்கதான் சார் இருந்தோம். நாங்க இந்த வீட்டுல தான் சார் நாங்க ஏதோ பாய்க்கலாம். எங்க வீட்டுக்காரர் மாலாதவங்க. இனிமே எங்களால வேலை, எனக்கு கால் வராது. அதனால நாங்க ஏதாவது போய் இட்லி கடை வச்சுனாச்சு பாய்க்கலான்னு வந்தோம் சார். இந்த இடத்த வாங்கி போட்டு இங்க வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வீடு மாதிரியே தெரியல நமக்கு பார்த்தோம்னா. ஒரு வெறும் தரையில வந்து பார்த்தா ஒரு சின்ன ஷெட் போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. வர இங்க வந்து ஒரு வீடு இருந்ததுக்கான அடையாளமே. இங்க என்ன நம்ம இருந்துச்சு முதல்ல? இதுல பீரோ இருந்துச்சு சார். இது மேல வச்சிருந்த சார். இதுக்கு பக்கத்துல தான் துணி வச்சிருந்தேன். திருச்சி வச்சிருந்தேன். இதெல்லாம் அண்டா குண்டா எல்லாமே வச்சிருந்தேன். ஒரு டேபிள் மட்டும் கழிச்சிருந்தேன். இந்த வழியால தான் சார் போயிட்டு இது மட்டும் கட்டிட்டு. உங்களுக்கு டேபிளும் அந்த குண்டான் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இப்ப புதுசா யாராவது வந்து பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வீடுனே நம்ப மாட்டாங்க. நானுமே இவ்வளவு நேரம் இங்கதான் எனக்கு தெரியல இது வீடுனே. ஏதோ ஒரு சின்ன ஒரு ஷெட் மாதிரி இருக்கு அப்படின்னு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்துட்டு உங்க நிலத்துல ஒரு சீட்டு வீடு போடுவாங்க. அங்க எல்லாம் பாதுகாப்பு இல்ல, குழந்தைங்களுக்கு எல்லாம் பாம்பு பறிச்சுன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இடம் வாங்கியிருந்தாங்க. வந்து ஒரு ஷெட் மாதிரி தற்காலிகமா வந்து தின்ஷீட்ல ஒரு ஷெட் போட்டு குடும்பம் இங்க வந்துட்டு அவங்க இருந்தாங்க. இதுதான் எல்லா பொருளும் அனைத்து உடைமைகளும் ஆவணங்களும் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இட்லி கடை வச்சுட்டு அவங்க குழப்பம் போட்டு இருந்தாங்க. நல்ல போது 12 மணிக்கு மேல சார் தண்ணிங்கிறது. நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர். நான் வந்துட்டு 10:30 மணி வரைக்கும் மக்களை பாதுகாக்கணும் என் அலுவலகத்தில். ஏன்னா ஆத்தோரம் எங்க அலுவலகம் என் ஆபீஸ்ல இருக்கேன். 10:30 மணி வரைக்குமே நான் இங்கதான் இருக்கேன். தண்ணி அப்பெல்லாம் வரல. எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நைட்டு 12 மணி அளவுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் தண்ணி. எனக்கு என்னுடைய கணிப்பு சரின்னு சொன்னாங்க 2 லட்சம். டேம்ல விட்டா கிளியர் எல்லாம் இருக்குது. 2 லட்சத்துக்கு மேல கண்ணாடி தண்ணி வரும்போது இந்த பாலமே தூக்கிட்டு வெளியே போகுது. ஊர்ல தண்ணி போனோம்னு எனக்கு வந்துட்டு மக்களை பாதுகாக்கத்தான் என்னோட நோக்கம். பாலத்தை தாண்டி மக்கள் கரையோரத்துல மக்களும் பாதிக்கப்படுறாங்க. நாங்க அங்கிருந்து வீட்டுல எனக்கு தகவல் சொல்றாங்க. இந்த மாதிரி தண்ணி வந்து பிரிட்ஜ் மேல தாண்டி வந்து சொன்னோடனே ஆத்தோரங்கள் மக்கள் பாதுகாக்கிறதுக்கான வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் கடமை எல்லாரையும் போயிட்டு பொருள், அதாவது மக்கள் உயிர் காப்பாத்திட்டோம். உயிர் சேதம் ஒன்றும் பள்ளிப்பட்டு இல்ல. ஆனா யார் பொருளையும் பாதுகாக்க முடியல. அத்தனை ஆவணங்களும் பண்ட பாத்திரம் அத்தனையுமே ஆத்துல அடிச்சு போச்சு.